விதை போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு முளைச்சிருக்காது. தப்பு விதை இவ்வளவு காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. எப்பொழுதுமே சொல்லுவாங்க தப்பு விதை நிறைய காய்க்கும் அப்படின்ட்டு. இந்த வாட்டி நிறையா பறிக்காதனால வாட்டி காயை விட பழம்தான் நிறையா இருந்துச்சு. பாவக்காய் பழம் தான் நிறையா இருந்துச்சு. விதைக்கி விட்டுறலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். விதைக்கே எவ்வளவு தான் காய் உள்ளார நிறையா பழம் பழுத்து எல்லா விதையும் கீழேயும் கொட்டியிருக்கு. அடுத்த வருஷம் வேணுனாக்கா அதுக்கு காய்ச்சிக்கிட்டோம், செடி முளைக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இருக்கிற காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களாம் நாங்கள் உள்ளே இருக்கும்போது நிறையா பறிச்சிருவாங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் தெருவில் போகிற பிள்ளைங்கெல்லாம் நிறையா பறிப்பாங்க. நாங்களும் எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சுட்டு வத்தை போடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த வீடியோ வந்து வத்தை போடுற வீடியோ போடுறேன். இது பாப்பாவுக்கு சும்மா பாவக்காவில் தோடு போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் தோடு போட்டிருந்தோம். அவங்களும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் பாப்பாவும். எது போட்டாலும் காமிக்கும். அதனால் இதை போட்டு பார்ப்போமே அப்படின்னு நினச்சி போட்டு பார்த்தேன். அவ்வளவு சிரிப்பு அதுக்கு. அழகாக இருந்துச்சு. தோடு பாவக்காவில்